வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல வந்து ஃபோர்த் சம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த பாயிண்ட்ஸ் SYNC RATI and O on the number line are such that CN equal to NY equal to YS and RA equal to AT equal to TI equal to IO. Find the rational numbers represented by the letters Y, N, A, T and I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் ஒரு நம்பர் லைன் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்களே லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இந்த நம்பர் லைனில் இருக்குது. எல்லாமே இது ஈக்குவலாக இருக்குது, ஒரே மாதிரி டிவிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ரேஷியோனுங்கிறது ஒவ்வொன்றும் வந்து டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க, தன் டிவிஷனாக. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஈக்குவலாக இருக்குன்னா அந்த டிவிஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர்ஸ். இங்கே கொடுத்துருக்க இந்த லெட்டர்ஸ் எல்லாத்துலேயும் வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஒரு நம்பர் லைன் கொடுத்தாங்க, அதில் ஒரு 2 வேர்டை வந்து கொடுத்துருக்காங்க. இடையில டிவிஷன் என்னென்ன டிவிஷன் இருக்குங்கிறத அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ணிட்டு அந்தந்த நம்பரில் அந்த லைனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட ரேஷனல் நம்பர்ஸ் என்னன்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் மாதிரியே தான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு லெட்டராக. இப்போ வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம், சரிங்களா? இங்கே வந்து 0க்கு அங்கிட்டு நெகட்டிவ் சைடு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒய்யை கண்டுபிடிப்போமா? இதை ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா அது செகண்ட் கண்டுபிடிப்போம். இது 3rd 4th 5th வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒய் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில தான் இந்த ரேஷனல் நம்பர் இருக்குது. அப்போ நெகட்டிவ் சைடு வந்தால் எந்த சைடு உள்ளதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? ரைட் சைடு உள்ளதை எழுதணும். லெஃப்ட் சைடு வந்தால் ரைட் சைடில் இருந்து அப்படியே பார்த்துட்டு வரணும். அதே ரைட் சைடு வந்தால் லெஃப்டில் இருந்து பார்த்துட்டு வரணும். அதை மறந்துடக்கூடாது, ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரைட் சைடு நம்பர் என்ன இருக்குது? -1 இருக்குது. அப்போ -1 எழுதிடலாம். இது வந்து ஒய்க்கு கண்டுபிடிக்கிறோம், -1 எழுதிடலாம். அதுக்கடுத்து டினாமினேட்டரில் என்ன வரும்? மொத்தம் எத்தனை டிவிஷனும்? 1 2 3 டிவிஷன் இருக்குது. இப்போ 3ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் எத்தனாவது லைனில் இருக்குது? 1 2 செகண்ட் லைனில் தான் ஒய் இருக்குது. அப்போ 2ன்னு எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? மைனஸ் அப்படியே இருக்கும். 3 1s 3, 3 + 2 என்ன? 5, 5 / 3. அப்போ -5 / 3 தான் என்ன? ஒய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஒய் இஸ் ஈக்குவல் டு -5 / 3. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? என் கண்டுபிடிக்கலாமா? என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே என்ன லெஃப்ட் சைடு வந்தால் என்ன பண்ணுவோம்? ரைட் சைட்லேருந்து தானே வருவோம். அப்போ நம்பர் என்ன? -1. எத்தனை டிவிஷன் இருக்குது? 3 டிவிஷன் இருக்குது. என் வந்து எத்தனாவதாக வருது? ஃபஸ்ட்டு ஒன்லேயே வந்துடுது. என் ஃபஸ்ட்டு லைனே வந்துடுது. அப்போ 1 மைனஸ் அப்படியே இருக்குமா? 3 1s 3, 3 + 1 என்ன? 4, -4 / 3. அப்போ therefore n வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? -4 / 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். அப்போ ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், என் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஏடிஐ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரைட் சைடில் உள்ளது கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏவா? ரைட் சைடில் உள்ளதுக்கு என்ன சொன்னேன்? லெஃப்ட் சைடில் வர்றதோட நம்பர் தான் எழுதணும்னு சொன்னேன். இப்போ என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது. 1 மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்குது? 1 2 3 4 மொத்தம் 4 டிவிஷன் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் என்ன வரும்? 4. ஏ வந்து எத்தனாவதாக வருது? லெஃப்டில் இருந்து தான் பார்க்கணும் லைன், எத்தனாவது லைனுன்னு. அப்போ ஃபஸ்ட் லைனில் வருது. அப்போ 1. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றலாமா? 4 + 1 என்ன வரும்? 5, 5 / 3. அப்போ ஏ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 5 / 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கொஷினில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 2க்கும் 3க்கும் இடையில கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 1க்கும் 2க்கும் இடையில வந்து போட்டிருக்கேன். எல்லாமே ஒரே மெத்தட் தான். இப்போ 2க்கு 3க்கு அப்படின்னா அதனோட ஆன்சர் மாறும். இப்போ 2 3க்கு இடையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரேஷியோ அப்படிங்கிறது இங்கே வந்து 6ன்னு இருக்குது, ATIOன்னு இருக்குது. அப்படின்னா இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வைங்களேன். ஒன்றும் இல்லை, அதே இதிலே பாருங்களேன், ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருதோ, ரைட் சைடு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருதோ அதுதான் எடுப்போம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ 2 டினாமினேட்டரில் மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்குது? 1 2 3 4 டிவிஷன் இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் 4 போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஏ வந்து எத்தனாவதாக வருது? ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு லெஃப்ட்டில் இருந்து தான் எத்தனாவது லைனில் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ எங்கே இருக்குது? ஃபஸ்ட் லைனில் இருக்குது. அப்போ 1ன்னு போடுவோமா? இப்போ இதை வந்து மாற்றலாமா? 4 2s 8, 8 + 1 வந்து என்ன? 9. அப்போ ஏ வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 9 / 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டீ கண்டுபிடிக்கணுமா? டீக்கு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 2 வந்து போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எத்தனை டிவிஷன் தெரியும்? 4 டிவிஷன், அதே தான் வரும். நெக்ஸ்ட் டீ எத்தனாவது லைனில் இருக்குது? இங்கே லெஃப்ட்டில் இருந்தால் பார்க்கணும். ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்குது. அப்போ 2ன்னு போடும். 4 2s 8, 8 + 2 வந்து என்ன வரும்? 10. அப்போ 10 / 4. டீ வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 10 / 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஐ கண்டுபிடிக்கணுமா? ஐக்கும் அதே மாதிரி தான். இங்கே என்ன இருக்குது?
லெஃப்ட்லேருந்து ஆரம்பிப்போமா, அப்போ 2 இருக்குது, 2 போட்டாச்சு. டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 4 இருக்குதா. அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே எத்தனாவது லைனில் வருது, 3rd வருது. 1 2 3ல் தான் வருது. இப்போ இங்கே எழுதுகிறப்ப என்ன பண்ணுவோம், 3ன்னு போடுவோம். 4 2s are 8. 8 + 3 வந்து என்ன வரும், 11. 11/4 அவ்வளோதான். அதனுடைய ரேஷியல் நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா. இந்த நம்பர்ஸ் மாறினாலும் அதனுடைய ஆன்சர்ஸ் மாறும், அதனுடைய ரேஷியல் நம்பர் வந்து மாறும். சரிங்களா, அதை மறந்துடக்கூடாது. நான் கொஷினில் 2 3க்கு இடையில கொடுத்துருந்தாங்க, நான் 1 2 இடையில போட்டுட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஃபார்மெட் எல்லாம் ஒன்று தான். எதுக்கு இடையில கொடுத்தாலுமே நமக்கு போட தெரியும். ஃபார்மெட் மட்டும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். லெஃப்ட் சைடு வந்துச்சு நெகட்டிவில் வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ரைட்டாக இருக்கணும். அதே ரைட் சைடு பாசிட்டிவ் சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட்டில் இருந்து இது பண்ணணும். அதுலேருந்து எத்தனாவது லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எத்தனை டிவிஷன் அப்படிங்கிறது டினாமினேட்டரில் வரும், அவ்வளோதான். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.